வணக்கம் ஷேர் மார்க்கெட் நண்பர்களே. 2024 வருடம் நவம்பர் மாதம் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக ஜோதிட கணிப்புப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 2025 வருடம் கிரக அமைப்புகள் அவ்வளவு சரியாக இல்லை. இந்த கிரக அமைப்புகளானது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வரும். இந்திய பங்குச்சந்தை மட்டுமல்ல, உலகளாவிய பங்குச்சந்தை முதற்கொண்டு ஆட்டம் காணுங்கிறத சொல்லியிருந்தேன். அதிலும் குறிப்பாக 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து அதனுடைய தாக்கத்தை எதிர்பார்க்கலாங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன நேரமோ என்னமோ தெரியல, அப்போ இருந்தே மார்க்கெட் தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் தொடர்ந்து இறங்குனா கூட ஜனவரி மாதம் வரைக்குமே யாருக்கும் பெருசாக எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. மார்க்கெட்னாலே ஏறதும் இறங்குறதும் சகஜம் தானே, இறங்க அதெல்லாம் இன்னும் லாபம் தானேன்னு கருத்தும் காமெடியுமாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பிப்ரவரி மாதத்துலேருந்து நிலைமையே மாறிச்சு. அது வரைக்கும் ஒன் டே சார்ட் பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க 1 வீக் பேட்டர்னை பார்த்து அதுக்கப்புறம் 1 மந்த் பேட்டர்னையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் மார்க்கெட் தொடர்ச்சியாக 5 மாதங்களாக சரிந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சுது. பிப்ரவரி மாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே இந்த மார்க்கெட் பேனிக் டென்ஷனுங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. ஏறுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எது வரைக்கும் இது விழப்போகுதோங்கிற பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு நல்ல நியூஸுமே வர்றதில்லை. ஜனவரி மாதம் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறத பார்த்து சந்தோஷப்பட்டவங்க கூட இப்போது என்ன நடக்குதுன்னு புரியாமல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலும் குறிப்பாக போன வீடியோவில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மார்க்கெட் இறங்குறதுக்கு எந்த ஒரு இயற்கை பேரழிவுகளோ, டெக்னாலஜி வகையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளோ, போர் பதற்றங்கள் போன்ற விஷயங்களோ எதுவும் இருக்காது. இது முழுக்க ஹியூமன் எரர்ஸுங்கிற வகையில் தான் நடக்கும். அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் வகையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் மார்க்கெட்டுக்கு ஆபத்து வருது. அன்னைக்கு அதை சொல்லும்போது யாருக்கும் பெருசாக புரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போதைய நிலையில் புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா நடக்கிறது எல்லாரும் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. திரும்பவும் ஜோதிடம் என்பது பொய்யாக்கப்படவில்லை, மெய்யாகப்பட்டது. ஆனாலும் மனிதர்களுக்கு ஏனோ பெருசாக நம்பிக்கை மட்டும் ஏற்படுறதில்லை. காரணம், ஜோதிடத்திற்கும் பங்குச்சந்தைக்கும் எப்போவுமே 7ஆம் பொருத்தம் தான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். எப்போ நம்பிக்கை வரணும்னு இருக்குதோ அப்போ வரும். இது வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்க. சரி, நடந்ததெல்லாம் ஓகே தான். இனி நடக்கப் போவது என்ன? இந்த பதிவு எதற்காக? இப்போதைய நிலையில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மார்க்கெட் மேலும் இறங்கும் என்ற பயமும் இப்போது மீண்டும் ஏறும் என்ற ஏக்கமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆக அது சம்பந்தமாக அவங்கவுங்க கணிப்புப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்கவுங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, அதை பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. முதல்ல, கிரகநிலை மாற்றங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? உண்மையை சொல்லணும்னா 2025 வருடம் முழுவதுமே ஷேர் மார்க்கெட்டுக்கு கிரகநிலை மாற்றங்கள் பாதகமான நிலைகளில் தான் இருக்குது. ஆனால் இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில சின்ன கிரக மாற்றங்களால் பெரிய கேம் சேஞ்சே ஆகலாம். அதனால தான் போன பதிவிலேயே பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதங்களுக்கு அமைதியாக இருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெருசாக எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணி வைங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்க்கெட்டை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து 3 மாதங்களுக்கு, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் வீழ்ச்சி என்பது உறுதி. எது வரைக்கும், அதாவது மந்த்லி சார்ட் பேட்டர்னில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை போய் டச் பண்ணுற வரைக்குமே மார்க்கெட் இறங்கும். மார்க்கெட் மேலும் 2 மாதங்களுக்கு இன்னும் கீழே இறங்கத்தான் போகுது. ஆக ஏப்ரல் மாதம் வரைக்கும் கவனமாக இருங்க. இது வேணாலும் எப்போ வேணாலும் மாறலாங்கிற சூழ்நிலை தான். குறிப்பாக மார்ச் மாத இறுதியில் சனி மற்றும் ராகு கேதுக்கூடிய பேச்சுகள் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளாக் மண்டேலேருந்து பிளாக் ஃப்ரைடே வரைக்கும் எதை வேணாலும் சொல்லலாம். கூடிய விரைவில் பெரிய சம்பவம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வருடம் முழுவதுமே சுதாரித்து இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இடைப்பட்ட காலங்களில் இந்த சின்ன கிரக மாற்றங்கள் ஒன்று பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 1 மந்த் சார்ட் பேட்டர்ன் க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். லாபத்தை பெருசாக கொடுக்கலினாலும் கூட முதலுக்கு மோசமில்லைங்கிற சூழ்நிலை வகையில் நல்ல ஏற்றத்தை அங்கேருந்து கொஞ்சம் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் ஏப்ரல் மாதத்திற்கும் பிறகு அங்கே கன்சாலிடேஷன் ஆனாலும் அல்லது அங்கிருந்து இறக்கம் காணப்பட்டாலும் மார்க்கெட்டினுடைய நிலை இந்த வருடம் முழுவதுமே அது மட்டும்தான். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் கிரக நிலைகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டுமே அந்த டைமில் உண்டு. ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக எடுத்து மார்க்கெட் பெரிய அளவில் மேலேயும் வரலாம், அல்லது ஸ்தம்பிச்சு நிற்கவோ கீழேயும் இறங்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் என்பது இருக்குது. அதனால தான் போன பதிவிலேயே குறைந்தது 3 மாதங்களாக வெயிட் பண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு மார்க்கெட் ஏறுதாங்கிறத கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருப்பேன்.
ஆக ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் இப்போதைக்கு பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அதுலேயே மூழ்கி இருக்காமல் அதையே நம்பி இருக்காமல் கொஞ்சம் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தா நல்லதுன்னு தான் சொல்லுவேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.